வணக்கம், வெல்கம் டு Amma Samayal. நம்ம இன்றைக்கி ரொம்ப சிம்பிளான புட்டிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுவும் தயிர் வச்சு ரொம்ப நல்ல க்ரீமியாக டேஸ்டியாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த புட்டிங் பண்ணுறதுக்கு நல்லா கெட்டியான தயிர் வேணும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுலில் வடிகட்டி வச்சுட்டு ஒரு துணி வச்சுட்டு அதில் 2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். இந்த புட்டிங் தயிர் ரொம்ப புளிப்பாக இருக்கக்கூடாது. ரொம்ப புளிப்பாக இருந்தால் புட்டிங்கோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இந்த மாதிரி தயிர் எல்லாத்தையும் ஊற்றிட்டு நல்லா கட்டிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு 3 மணி நேரம் போல் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். நமக்கு தண்ணியெல்லாம் சொட்டி கீழே வரும். அப்போ தான் வெளியிலே வச்சிங்கன்னா ரொம்ப புளிச்சிடும். அதனால தான் ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம். இப்போ தயிர்லேருந்து பிரிஞ்சு வந்த தண்ணி எல்லாமே அந்த பவுலில் கலெக்ட் ஆகிருக்கும். அதை வேஸ்ட் பண்ணிடாமல் நம்ம குடிச்சிக்கலாம். இல்லாட்டி சப்பாத்தி மாவு பிசையும் போது சேர்த்து போட்டு சப்பாத்தி மாவு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த தண்ணி ரொம்ப நல்லது உடம்புக்கு. இப்போ இந்த கெட்டியான தயிரை ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. அதோட 1 கப் கண்டென்ஸ்டு மில்க் சேர்த்துக்கலாம். நல்லா இனிப்பு கரெக்டாக இருக்கும். நிறைய சேர்த்துட்டா ரொம்ப இனிப்பாக இருக்கும். அதனால் 1 கப் சரியான அளவு. இப்போ கண்டென்ஸ்டு மில்க்கும் தயிரும் நல்லா கலந்து விடணும். அதே மாதிரி நல்ல ஸ்மூத்தாக சில்கியாக இருக்கணும். அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடணும். கட்டி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ நல்லா பீட் பண்ணியாச்சு. இதோட கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த பாலில் கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து ஊற வச்சுட்டு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துக்கலாம். கலந்ததுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட இந்த மாதிரி சின்ன பவுல் இல்லாட்டி நல்லா ஒரே பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. அதில் எல்லாத்தையும் ஊற்றி ஸ்டீம் பண்ணிடலாம். இப்போ இந்த பவுலில் வெண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா நமக்கு வெந்ததுக்கப்புறமா ஈஸியாக வந்துடும். ஸோ இப்போ தயிர் மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக சேர்க்காதீங்க, கொஞ்சம் கேப் கொடுங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக நட்ஸ் தூவிக்கலாம். நான் முந்திரி பருப்பு போடுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாதாம் சேர்த்துக்கலாம், ட்ரை கிரேப் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டதுக்கப்புறமா ஒரு அலுமினியம் ஃபாயில் இந்த மாதிரி வச்சு எல்லாத்தையும் கவர் பண்ணிவிடுங்க. ஏன்னா வேகும் போது தண்ணி பட்டால் நமக்கு அது கன்சிஸ்டன்சி நல்லா இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி மூடி போட்டுடுறோம். ஸோ இப்போ எல்லாத்தையும் மூடினதுக்கப்புறமா ஒரு ஸ்டீமரில் வச்சிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒவ்வொன்றா அரேஞ்ச் பண்ணிடலாம். இந்த ஸ்டீம்டு யோகர்ட் புட்டிங் பெங்காலிஸோட ஸ்பெஷல் டிசர்ட் இது. ஸோ இப்போ இது மூடி போட்டுட்டு 20 நிமிஷத்துக்கு ஸ்டீம் பண்ணிக்கலாம். இந்த புட்டிங் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம சாப்பிட்டோன்னா நல்லா திக்காக, அதே மாதிரி பால்கோவா ஃப்ளேவரும் இருக்கும். நல்ல சில்லுன்னு இருக்கும். அதனால் லைட்டாக ஐஸ்கிரீம் ஃப்ளேவரும் இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு தடவையாவது அதை செஞ்சு பாருங்கள். குழந்தைங்கள்லாம் ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறமா இதை கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா நல்லா கெட்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி லைட்டாக சில்னஸும் இருக்கும். நமக்கு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இப்போ திறந்து பார்க்கலாம். ஸோ நல்லா சூப்பராக வந்துருச்சு. இப்போ இதை பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பவுலில் வெண்ணெய் தடவி வச்சதுனால ரொம்ப ஈஸியாக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, அருமையான புட்டிங் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா கெட்டியாக இருக்குது. இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். Amma Samayal சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.